கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சங்கரன் கோயில் வழியாக 1999 முதல் பயணிக்கிற ஒரு ஊழியக்காரர் நான். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு நன்றி. இரண்டாவது சங்கரன் கோவில் தாலுகாவுக்காக கர்த்தருக்கு நன்றி. என்னை அழைத்த கர்த்தருடைய கனம் பெற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி. பிரத்யேகமாக தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற கனம் பெற்ற ஊழியர் ஜோதி அவர்கள் எங்கள் மிஷனுடைய ட்ரெஷரராய் கர்த்தருடைய பணியாற்றுவதோடு கூட இந்த ஐக்கியத்திலே மிக சிறப்பாக நடத்துகிறதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே உங்களோடு எங்க போனாலும் நான் சொல்லுகிற காரியம், அதிக பிரசங்கம் பண்ணாத ஒரு ஊழியக்காரர் நான். அல்லேலூயா. சத்தலையே அல்லேலூயா. நேரத்தை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்கள் கையில் தேவநாமத்திற்கு மகிமைக்காக உங்கள் கையில் இந்த மைக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். ஆனால் இந்த நல்ல நாளிலே நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். நாம சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. சண்டைக்காரங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே எனக்கு தெரிந்த அறிமுகமான பல கர்த்தருடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். பசு குமார் இந்த அருமையான கூடுகள் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவர்களோடு நாங்கள் இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த நல்ல நாளிலும் நேரத்தை கருத்தில் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கொடுத்த நேரம் 40 நிமிடம். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எடுத்துட்டு வந்த பிரசங்கம் 1.5 மணி நேரம் உள்ள பிரசங்கம். ஆனாலும் 1.5 மணி நேரத்தை 40 நிமிடமாக சுருக்கி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஜெபத்தோடு நிற்போம். வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனம் 3 ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். எசையா 40 வசனம் 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வேர்திரிக்கப்பட்ட கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளோடு இந்த வார்த்தையை விதைக்க அப்பிரயோஜனமான அடியனை இந்த இடத்துல நிறுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பி ஜனத்தோடு பேசும் பிரத்யேகமாக உம்முடைய கனமான ஊழியத்தில் நிற்கிற நம்முடைய ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் ஸ்நானகன் என்ற தலைப்பிலே இந்த நல்ல நாளிலே ஊழியர்கள் என்ற நிலையிலே அந்த தேவ மனுஷனை மையப்படுத்தி இந்த தேவ வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு விவரித்து சொல்லி தேவ வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர ஜெபத்தோடு நான் இருக்கிறேன். பாலக்காடு என்று சொல்ல இடத்துல 4 வயது நிரம்பின ஒரு பிள்ளை பலவீனத்தோடு ஜுரத்தோடு பல மருத்துவமனைக்கு போய் வியாதி கண்டுபிடிக்காத அளவிலே ஒரு மருத்துவமனையிலே அந்த குழந்தையினுடைய வியாதி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்கிறதை மருத்துவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக தமிழகத்திலே இருக்கிற வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் இந்த குழந்தையை அட்மிட் பண்ணப்பட்டது. குழந்தை சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு ஹீமோ கொடுக்க வேண்டும் என்று. அப்படி ஹீமோக்காக அந்த குழந்தை 4 வயது குழந்தை ஆயத்தப்படும் பொழுது அவருடைய பாட்டி கூட இருந்தாங்க. நாளை அந்த குழந்தைக்கு ஹீமோ எடுக்க வேண்டும். பாட்டி சொன்னாங்க, அது கொஞ்சம் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் வேதனையான இன்ஜெக்ஷன், அது ஒரு கடினமான ஒரு இன்ஜெக்ஷன், அதனால வேதனை வரும் என்று சொல்லி பாட்டி அம்மா இந்த 4 வயது குழந்தைக்கு 3 காரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒன்று, நீ அந்த ஹீமோ எடுக்கிற அந்த ஹாலுக்குள்ள போ சொல்ல. மலையாளத்தில் ஒரு பெரிய ஆழமான ஒரு பாடல் உண்டு. சர்வவும் இயேசுநாதனாய் சமர்ப்பணம்
செய்திடுന്നു ஸ்நேகமோடே ஞான் என்று சொல்லி அந்த குழந்தையை பாட சொன்னாங்க. நம்பர் 2, 23ஆம் சங்கீதத்தை 6 வசனம் அடங்கின இந்த சங்கீதத்தை நீ வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக உன் 2 கையை மார்போடு சேர்த்து சொல்லணும். இந்த ஹீமோ என்பது கடினமானது, வேதனை நிறைந்தது. எனக்கு இந்த வேதனையிலிருந்து சௌக்கியத்தோடு உம்முடைய சமூகத்தில் வெளிவர வேண்டும் என்று அந்த குழந்தை ஜெபிக்க பாட்டி சொல்லிவிட்டார்கள். டாக்கேஸ் நஸ்மார் அந்த ஹாலுக்குள்ள இந்த குழந்தையை வரவேற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ட்ரெஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு போடப்பட்டது. அந்த குழந்தையை ஹீமோவுக்கு ரெடி ஆன உடனே டாக்டர்கிட்ட போய் சொல்லிச்சு, டாக்டர் அங்கிள், எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், அதற்கு பின்பு என் சரீரத்தில் இந்த இன்ஜெக்ஷனை நீங்க போட்டுக்கொள்ளுங்கள், 5 மினிட்ஸ் எனக்கு தரணும்னு சொல்லிச்சு. அந்த குழந்தை பாட்டியினுடைய சொல்லிக் கொடுத்த பாடலை நான் கடைசியாக இந்த முகவரையை சொல்லி அந்த பாடலை பாடி அதனுடைய விளக்கத்தை தமிழில் உங்களுக்கு சொல்லி இந்த தேவ வார்த்தையை தொடர ஆசைப்படுகிறேன். இந்த குழந்தை 3 செய்திச்சு. சர்வவும் യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ. 2:23ஆம் சங்கீதத்தை அது நன்றாக தேவ சமூகத்திலே அது சொல்லினது. மூன்றாவது தன்னுடைய 2 கையை மார்போடு அணைத்து சொல்லுது, கர்த்தாவே, இந்த வேதனை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, வேதனை அதிகமானது, ஆனாலும் நீர் எனக்கு இதை தாங்குவதற்கான பலத்தை தர வேண்டும். இது 3 சொல்லிச்சு. ஜோமனிச்சு. இந்த குழந்தைக்கு ஹீமோ எடுக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பின்பு அதே வெள்ளூர்ல அந்த குழந்தையை மருத்துவர் பரிசோதனை செய்த பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த சரீரத்தில் புற்றுநோய் என்கிற எந்த கேன்சர் செல் இல்லை என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி இந்த தேவ வசனத்தை உங்களுக்கு கொண்டு வர ஜெபத்தோடு நிற்கிறேன். സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. എൻ്റെ ദേഹവും എൻ്റെ ദേഹിയും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, എൻ്റെ ദേഹവും എൻ്റെ ദേഹിയും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. എൻ്റെ രോഗവും എൻ്റെ സൗഖ്യവും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, എൻ്റെ രോഗവും എൻ്റെ സൗഖ്യവും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. அந்த பாடலுடைய தமிழாக்கம் இப்படிதான். எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் என் இயேசு கிறிஸ்து. என்னுடைய சரீரத்திலே 3 கடனை இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஆத்துமாவி இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் நீர் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்திலே பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தை மாற்றுவதற்கும் உம்மால முடியும். அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே இந்த ஜெப குறிப்பு சொல்லும் பொழுது நம்மளில் பலர் பலவீனப்பட்டவர்கள். நம்முடைய தாலுக்காவிலே அநேக ஊழியர்கள் பலவீனப்பட்டவர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பிரசங்கிக்கிற நான் கேரளாவிலே என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் 9 பிள்ளைகளில் 8வது புதல்வனாக நான் பிறந்தேன். 5 ஆண்கள் 4 பெண்கள். இன்றைக்கு 4 பேர் கர்த்தருடைய கனமான பணியிலே தேவன் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். அதற்கு பின்னால ஒரு சரித்திரம் உண்டு. என்னுடைய 3வது வயதிலே சிறுநீரக வியாதினால் கோட்டயத்தில் மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை, கோட்டயம் மெடிக்கல் காலேஜ், 5 ஆண்டுகள்
சிறுநீரகத்திற்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி 5வது ஆண்டிலே என்னுடைய தாயை பார்த்து மருத்துவர் சொன்னது, இந்த குழந்தை பிழைக்காது. ஆனால் இந்த பிள்ளை ஒருவேளை நீங்கள் வீட்டில் வைத்தால் ஒரு பொம்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர் சொல்லி மருத்துவத்திலிருந்து விடைபெற்று மரணத்தை நோக்கி பிரயாணித்த ஒரு தேவ மனிதனாகும் இன்றைக்கு சங்கரன்கோவில் பட்டணத்திலே, சங்கரன்கோவில் தாலுகாவிலே கர்த்தருடைய பணியை செய்கிற உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். என்னுடைய அம்மா, ஆண்டவரே நீர் 9 பிள்ளைகளை தந்தீரே, இந்த பிள்ளையை ஜீவனோடு தந்தால் உம்முடைய கனமான பணியை செய்ய இவனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுத்த பொழுது பரலோகம் இறங்கினது. மலையாளத்தில் சொன்ன கனிந்தது, ஜீவனை திருப்பி தந்தது. ஒரே வீட்டில் ஒரு தாயினுடைய கருவறையிலே 9ல் 4 தேவன் கர்த்தருடைய பணிக்காக தெரிந்து கொண்டார். ஆனபடியால் இந்த நல்ல நாளிலே யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை என்னை காட்டிலும் இந்த வேத பகுதியை ஆழமாக, மிக நுணுக்கமாக, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பலர் இந்த வார்த்தையை பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய படிப்பினையை இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் ஒரு நீண்ட பிரசங்கம், அதை எவ்வளவு சுருக்க முடியுமோ கரெக்டான நேரத்தில் உங்கள் கையிலே இந்த மைக்கை ஹேண்ட் ஓவர் பண்ண ஜெபத்தோடு நிற்கிறேன். யோவான் ஸ்நானகன் யார்? அவர் திடீரென்று தோன்றின ஒரு மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எப்படி முன்னறிவிக்கப்பட்டதோ, இயேசுவினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதோ அப்படி ஒருவனுடைய வாழ்க்கையை தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. என்னுடைய வேத தியாலஜி சரியாக நான் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். BC 740க்கும் 700க்கும் இடையில் வாழ்ந்த ராஜகுலத்தில், ராஜ அரண்மனையிலே தேவனுடைய கனமான பணியை செய்த எசேயாவை கொண்டு சொன்னார். பரலோகத்தின் மேசியா என்கிறவருக்காக, கிறிஸ்து என்பவருக்காக வழியை ஒருவனை ஆயத்த பண்ண போகிறேன். திருவள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த வேதம் என்பது பொய் உரையாதது. இந்த வேதத்துக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வேதம் பேசுகிற புஸ்தகம். இந்த வேதத்தை எடுத்தவனை, ஏழையை பணக்காரனாகவும் ஞானமில்லாதவனை ஞானமுள்ளவனாகவும் மாற்றிருக்கிற புஸ்தகமாகும் இந்த புத்தகம். இது ஒருபோதும் பொய் உரையாதது. இது ஒரு கட்டுக்கதை உள்ளது அல்ல. நடந்ததை, ஒருவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய மெரிட்சையும் டிமெரிட்சையும் தத்ரூபப்படுத்தி அழகாக வர்ணித்திருக்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒருவனை பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்காக ஒருவன் வழியை ஆயத்த பண்ண வருவான். இந்த நல்ல நாளிலே எல்லா வேத பகுதியை நான் வாசித்துக் கொண்டு போனோம்னா என்னுடைய டைமுக்குள்ள நிற்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பகல் பொழுதிலே கனமான பணியை செய்கிற தேவ பிள்ளைகளே, நாளா இருக்கிறது ஒரு கொழுகுழு என்று சொல்லப்படுகிற நல்ல இயற்கையினுடைய என்ஜாய் பண்ணுகிற இடத்தில் இருக்கிறேன். ஆனால் சங்கரங்கோவில் அப்படி அல்ல. சங்கரங்கோவில் செய்கிற ஊழியம் என்பது அவ்வளவு சூடுள்ள, நெருக்கமுள்ள, தரித்திரர்கள் இருக்கிற இந்த ஊர்ல கர்த்தர் என்னையும் உங்களை கொண்டு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பணி எப்படிப்பட்ட பணியா இருக்க வேண்டும் என்றால், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க சொல்ல வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை ஒருவனாலும் செய்ய முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க சொல்ல, சபையை துன்பப்படுத்துகிறவனாக, சபையினுடைய ஊழியர்களை கொலை செய்கிறவனாக இருந்த ஒருவனை தேவன் தூக்கி எடுத்தார். அவனை காலூண்டி நிற்க செய்தார். அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு வல்லமையுள்ள கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு ஊழியக்காரர்களை நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீங்களும் நானும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா?
தேவனுடைய ஃபுல் டைம் ஊழியர்களாக, எவாஞ்சலிஸ்டாக, கன்வென்ஷன் பிரசங்கியாராக நாம் கர்த்தருக்காக பணியாற்றுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் வசதி எல்லாம் வந்த பொழுது, கொஞ்சம் காரும் கொஞ்சம் வெளியில பேச படிச்ச பொழுது நாம் பெண் தரகராய் மாறினோம். நாம் புரோக்கராய் மாறினோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஒருவனை தேவனுக்காக வழியை ஆயத்த பண்ணுவதற்காக, தேவனுக்காக ஒருவன் வரப்போகிறார், அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக பரலோகம் BC 740 பரலோகத்தின் தேவன் பிளான் பண்ணி அது காலம் எடுத்து அந்த காலத்துக்காக ஜனம் காத்திருந்தது. நான் அந்த பகுதிக்குள்ள போக முடியாது. ஏன்னா நான் அந்த ஒரு 9 காரியத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அந்த 9 காரியத்தை சொல்லிட்டு தான் அந்த டைமுக்குள்ள நான் எங்கேயுமே பிரசங்கம் பண்ண போகும் பொழுது காணிக்கையை எதிர்பார்த்து போகிற ஊழியக்காரன் அல்ல. மறுபடி என்னை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஷாப்பிங் பிரசங்கம் என்கிட்ட இருக்காது. உள்ளதை சொல்லிட்டு போவேன். நம்பர் 1 மத்தேயு 3:4. இந்த யோவான் ஒட்டகமயிர் தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்காக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. நம்ம கையை தட்ட வைப்போம், ஆனா நம்ம கை தட்ட மாட்டோம். நம்ம கையை உயர்த்த சொல்லுவோம், அல்லேலூயா சத்தமோடு சொல்லுவோம், ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம். நம்பர் 1, இந்த யோவான் ஸ்நானகன் தியாகம் உள்ளவன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஊழியம் என்பது தியாகமுள்ள ஊழியம். இன்னைக்கு வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட் இல்லாம சிலவங்களுக்கு பிரசங்கம் பண்ணவே வராது. என்ன வராது? கோட் இல்லாம ஷூட் இல்லாம பிரசங்கம் பண்ணவே வராது. ஆனால் ஒருவன் ஊழியத்திற்கு வரும் பொழுது, ஒட்டகமயிரினுடைய ஸ்மெல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க வீட்டில் ஒரு நாயை வளர்ப்பீர்களானால், ஒரு ஆடை வளர்ப்பீர்களானால் அதற்கு ஒரு பேட் ஸ்மெல் உண்டு. எசையா சொன்னார், ஒருவன் வழியை ஆயத்த பண்ண வர போகிறான், அவன் இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்த பண்ணுவான். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒட்டகமயிரையும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் அவன் தேவ சமூகத்திலே தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டான். ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார், மகனே மகளே, உன்னை நான் உன்னை ஆரோனை போல நீ உண்மை உள்ளவன் என்று நான் உன்னை அழைத்தேன். உன்னை எந்த நிபந்தனை இல்லாம, உன் கல்வி தகுதியோ, உன்னுடைய குடும்பத்தினுடைய பின்னணியோ, உன்னுடைய ஸ்டேட்டஸோ ஒண்ணு நான் பார்க்கல. நான் உன்னை உண்மை உள்ளவன் என்று அறிந்து இந்த கனமான ஊழியத்துக்கு நான் உன்னை அழைத்தேன். ஆரம்பத்தில் உன்கிட்ட ஜெபம் இருந்தது. ஆரம்பத்தில் நீ எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாய். கொஞ்சம் உயர்வு வந்த பொழுது, மேன்மை வந்த பொழுது தியாகம் எல்லாம் வெளியில போயிடுச்சு. பிரசங்கிக்கிற நான் இந்த ஊருக்கு வர சொல்ல நல்ல கலர் உள்ளவனாக தான் நான் வந்தேன். ஆனால் 7 ஆண்டுகள் சைக்கிள்ல கிராமங்கள் தோறும் நடந்து இன்னைக்கு இந்த கலர்ல ஆண்டவர் என்னை மாற்றினாலும் எனக்கு ஒன்றும் குறைவில்லை. எனக்கு அதுல கம்ப்ளைண்ட் இல்லை. மலையாளத்தில் சொன்ன பராதி இல்லை. ஒருவனுடைய மாதிரி என்னை படிப்பித்தது, அவன் ஒட்டகமயிரை தரித்தவனாய். ஒரு நாளுக்கு ஒரு சட்டைக்கும் ஒரு வேட்டிக்கும் வழி இருந்த ஒருங்களையும் என்னை இன்னைக்கு கர்த்தர் கனமணினாரே. இன்னைக்கு நமக்கு ஊழியம் செய்து நேரம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, பாஸ்டேஷனுடைய தப்பா என்ன நினைச்சிடாதங்க ப்ளீஸ், என்ன தவறாக நினைச்சிடாதங்க. மாசத்தில் எல்லா நாளும் ஊழியர் கூடுகை. ஊழியர் கூடுகையை எதிர்க்கிறவன் அல்ல. ஊழியர் வேணும், ஃபெலோஷிப் வேணும். ஆனால் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் நம்மை தேவனுக்காக தியாகம் பண்ணி அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகன் முதலாவது தன்னை அர்ப்பணித்தான்.
எந்த மனுஷன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அவனை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். இந்தியாவில் சிரோம்பூர் யூனிவர்சிட்டி என்கிற ஒரு யூனிவர்சிட்டி இந்தியன் அரசாங்கம் கவர்மெண்ட் அங்கீகரித்த அதனுடைய ஃபவுண்டர் வில்லியம் கேரி தேவனுக்காக இந்தியாவுக்காக பணியாற்ற வேண்டும் என்று கர்த்தர் அவரிடத்தில் சொன்ன பொழுது, இன்னைக்கு நம்முடைய ஊர்ல 24 மணிக்கூருக்குள்ள லண்டன்ல இருந்து அமெரிக்காவிலிருந்து நம்ம நாட்டுக்கு பிளைட் ஏறி வந்து விடலாம். மனைவியோடு பிள்ளைகளோடு வந்த ஸ்தானத்தில் கடலில் வைத்து தன்னுடைய சொந்த குழந்தை மரித்து போனது. நீங்க ஊழியக்காரராக இருக்கிற நம்ம படுகிற வேதனை என்ன தெரியுமா? விசுவாசி கேட்கறது, நாங்க செத்து போனா எங்க அடக்குவீங்க? நான் அன்னைக்கு செங்கோட்ல இருந்து சபை இவ்வளவு வளர்த்துவதற்கு ஜனங்களுக்கு கொடுத்ததான பூஸ்ட் என்ன தெரியுமா? யாரும் உங்க பிள்ளைகளையோ உங்களையோ செத்து போனா அடக்க பண்ண வராட்டலும் எனக்கு ஒரு வண்டி இருக்குது. இன்னைக்கு தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இந்த வண்டியில நானா குழி தோண்டி நானே அடக்குவேன் என்று ஜனங்களுக்கு அசூரன்ஸ் பண்ணினேன். 3 பேரை இருந்து ஆராதித்த ஒரு சபை இன்னைக்கு பல்கி பெருகி யூடியூப்ல ரெவரண்ட் என் ராஜன் அடிச்சீங்கன்னா ஒரு பெரிய தெளிவான விளக்கமுள்ள தேவ வார்த்தை இந்த கிரேஸ் டிவில ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோஸ்வா டிவில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி ஒரு கிராமத்தில் இருந்த ஊழியம் அது விரிவாக்க பண்ணப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே, ஒருவருடைய குழந்தையை அடக்குவதற்கு கப்பலில் வந்த இடத்துல எந்த மண்ணை தேட முடியும்? ஜெபம் பண்ணி குழந்தையை கடலில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் இந்த ஊர்ல செய்த வேலைகள், நீங்கள் கையில் வைத்திருக்கிற இந்த வேதாகமத்தினுடைய இவ்வளவு தமிழாக்கத்திற்கு, இந்த இவ்வளவு தன்னை அர்ப்பணிப்பதற்கு அவர் தியாகம் பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, 9 மாதத்தை கடத்திட்டீங்க. இந்த 9 மாதத்துல இந்த ஆண்டவருக்காக நீங்கள் என்ன தியாகம் செய்திருக்கிறீர் என்று கர்த்தர் நம்பர் 1 உங்களை நிறுத்தி கேட்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நம்பர் 2, அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 7. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 7. பரிசேயரும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை வகை தேடினவன் யார்? ஹூ? அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் மக்களை எப்படியாவது மலையாளத்தில் சுகிப்பிக்கிறதுக்கு, மக்களை சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும். நீ தசமபாகம் ஒழுங்கா கொடுத்தா உனக்கு வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் வந்துவிடும். நீ பொறுத்தரைய தேவனுக்காக கொடுத்தா எல்லா ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஊழியமாக மாறின பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்த பண்ண வந்த ஒருவன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளை பரிசேயரும் சதுசேயரும், இவனு 2 பேரும் ஏசப்பாவையே எல்லா இடத்துலையும் குறை கண்டுபிடிச்சவனுங்க. அவங்க முன்ன நின்று சொல்கிறார், நமக்கு ஒரு கோபாக்கினி வருகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல அரசு ஊழியக்காரனை தருவேன் என்று ஊழியத்துக்கு அழைக்கல. இந்த ஊர்ல பெரிய பணக்காரன சபையில தருவேன் என்று ஊழியத்துக்கு அழைக்கல. உன்னை நான் உண்மை உள்ளவன் என்று அறிந்து இந்த ஊழியத்துக்கு நான் அழைத்திருக்கிறேன். நான் உண்மையை பேசி ரொம்ப விசுவாசிகளை இழந்த ஒரு ஊழியக்காரனாகும் நான். ஆனா இன்னைக்கு வர என்னை தரித்திரன் ஆக்குனதில்லை, இன்னைக்கு வர என்னை பட்டினி போட்டதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே, கடந்த 40 வாரங்களாக உன்னை நான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னை கொண்டு நிறுத்தினேன். நீ ஜனங்களுடைய பாவத்தை குறித்து எச்சரிப்பாய் என்று, ஜனங்களுடைய தேவனுக்கு பிரியமல்லாததை நீ எச்சரிப்பாய் என்று, சிலருடைய வாழ்க்கையை புதிய அனுபவத்துக்குள் இளைய குமாரனை போல நீ மாற்றுவாய் என்று நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏங்குல சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீ அங்கேயும் சில புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி, இங்கேயும் சில புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி, யாருடைய பிரசங்கத்தையோ கோப்பி அடிச்சு நீ பிரசங்கித்தாய். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ கர்த்தருக்காக உண்மையாக உன்னை அழைத்தது உண்மையுள்ளவன் என்றால்
நீ துணிச்சலோடு ஜனத்தோடு பேச வேண்டும். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபாக்கினிக்குள் உன்னை தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடினவன் யார்? பரிசேயனும் சதுசேயனும் ஒருவேளை இவருக்கு பேக்கில் நின்று குத்தினாலும் உள்ளதை உள்ளபடி சொன்னான். ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பு, என் பிள்ளை நான் உள்ளதை உள்ளபடி பேசுவான் என்று கர்த்தர் எதிர்பார்த்து இந்த ஊழியத்தை உங்களுக்காக எனக்காக தந்திருக்கிறார். ரொம்ப விரிவாக்க வேண்டும் என்று ஆசைதான், ஆனால் காலத்தை கட்டாயத்தில் உட்கொண்டு நான் உங்களோடு நின்று பேசுகிறேன். அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்பொழுது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் ஸ்நானகனிடத்தில் படிக்க வேண்டியது கீழ்ப்படிதல் உள்ளவன். அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரரை விசுவாசிய கீழ்ப்படிய வைப்போம், ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். இயேசுவுக்கு வழியை ஆயத்த பண்ண வந்த தேவ மனுஷன் இப்ப இயேசு யோர்தான் நதியில வந்து நிற்கிறார். இயேசு போய் சொல்லுகிறார், நீ எனக்கு என்ன கொடுக்கணும்? ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். வேதத்தினுடைய அடிப்படையான மூல உபதேசத்தில் ஒரு உபதேசமாகும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் எங்க போக மாட்டான்? பரலோகத்துக்கு போக மாட்டான். The model person, நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து தன் வாலண்டியராக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆதாமின் மூலமாக பாவமும், கடைசி ஆதாமின் மூலமாக ஒரு ரட்சிப்பும் விடுதலையும் பரலோகத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காக வந்தவர் சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு. அவன் ஆரம்பத்தில் என்ன பேசினான் தெரியுமா? ஏசப்பா, உங்க காலில் கிடக்கிற இந்த பாதரட்சியை கூட அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் அப்பா. இப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். 2025 சில மாதங்களுக்குள் நானும் நீங்கள் கடந்து 2026க்காக புதிய திட்டத்தை வகுத்து தேவ பணியை செய்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பல இடத்தில் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாய். அதனால் நீ பல இரவுகள் நீ தூக்கமில்லாதவனாய் மாறினாய், பலதை இழந்தாய், பல நன்மைகள் வர வேண்டியதை வீட்டு படியில் வந்து அது உன் கையிலிருந்து கைமாறி நழுவி போனது. காரணம், நீ இந்த யோவான் ஸ்நானகனை போல கீழ்ப்படிய வேண்டிய இடத்தில் என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஆண்டவர் இன்னைக்கு தத்ரூபமா உங்ககிட்ட பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல முகாமுகமாய் பேசுகிறாரு. நீ உன் மனைவி கிட்ட கீழ்ப்படியாம சில செய்த காரியங்கள், உன் பிள்ளைகளுக்கு தெரியாம, உன் விசுவாசிகளுக்கு செய்யாம போன காரியங்களை ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்காரு. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு இந்து சகோதரன் என்கிட்ட கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் என்கிறத பைபிள்ல எங்கெல்லாம் இருக்கையா எனக்கு அதை ரெஃபர் பண்ணி அதை தமிழில் எழுதி கொடுங்கன்னு சொன்னாரு. நான் இவர் படிக்கிறதுக்கு தான் சொல்லி நினைச்சி எங்கெல்லாம் இருக்கிறத அவ்வளவு ரெஃபர் பண்ணி அழகா என் மகளை கொண்டு அது தமிழ்ல டைப் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணி கொடுத்தேன். போன வாரத்தில் ஒருவரோடு நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, ஐயா, உங்கள்கிட்ட ஒரு இந்த கடன் வாங்கினவனுக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கொஞ்ச நாளுக்கு முன்ன அவர் ஒரு என்ன கொடுத்தாரு? ஒரு கேள்வியே வைத்து உங்ககிட்ட ஒரு வேர்டு வசனத்தை எல்லாம் கேட்டா தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுக்கல. இவர் இந்த வசனத்தை அனுப்பின அடுத்த நிமிஷத்துல பணத்தை திருப்பி அவர் கையில கொடுத்ததாக என் காதுக்கு செய்தி வந்தது. என் சபைக்கு நான் பேசினேன், கடன் வாங்கி நீங்க செத்து போயிட்டீங்கன்னா
பரலோகம் உங்களுக்கு இல்லை என்று படிப்பிக்கிற ஒரே புத்தகம் இந்த புத்தகம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆறுதலான பிரசங்கத்தை தேடி இன்னைக்கு வந்திருக்கலாம். நேற்றைக்கு இரவில் தூக்கம் இல்லை, இன்னைக்கு எப்படியாவது ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனா நான் ஒரு கார் வச்சிருக்கிறேன், இடையிடையில அந்த கார்ல டஸ்ட் சகதிப்படும். நான் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போவேன். அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்காரர் அழகா அதுக்கு நல்ல அதுக்கு என்னதெல்லாம் அதை சுத்தம் பண்ண கொடுத்து அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாரு. சங்கரங்கோயிலே, சங்கரங்கோயில் தாலுக்கே, இந்த கூடுகை உங்களுடைய வாழ்விலே, என் வாழ்விலே உங்களை ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இது யாரெல்லாம் சுத்தம் பண்ணுகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட கொடுத்த பொறுப்பை சரியாக செய்து சரியான நேரத்தில் உங்க கையில தருவேன். கீழ்ப்படிதல் உள்ள யோவான் ஸ்நானகன். நீங்க இந்த ஊர்ல கலெக்டருக்கு ஞானசானம் கொடுத்திருக்கலாம். நீங்க இந்த ஊர்ல பெரிய பணம் பருத்தவனுக்கு ஞானசானம் கொடுத்திருக்கலாம். நீங்க ஏழைக்கும் தரித்திரனுக்கும் ஞானசானம் கொடுக்கலாம். நானும் கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற யோவான் ஸ்நானகன் யாருக்கு ஞானசானம்? The almighty power. The God is omnipotent. The God is omnipresent. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபியானவர். அவருடைய தலையில கை வச்சு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு நம்பர் 1 காரணம் கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் இந்த ஊர்ல வந்து நம்ம ஆராதனைக்கு வந்தாலும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ண சொன்னா அவர் கையை உயர்த்தி தான் ஆகணும். அவரை விட ஆண்டவர் கிரேட்டாக உங்களை என்ன இந்த ஊர்ல வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். மார்க் 1 அதிகாரம் 5 வசனம். மார்க் 1:5. ஆ ஆ ஆ ஆ கரங்களை தட்டி அல்லேலூயா. இயேசுவுக்கு வழியை ஆயத்த பண்ண வந்தவன். இயேசு என்ன பிரசங்கிக்க போகிறாரோ, இயேசு எதை செய்ய போகிறாரோ, அதிகாரமுள்ள பிரசங்கம் அநேகரை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ஞானஸ்தானத்துக்கு நேராக வழி நடத்தினது. இப்போ உங்கள்கிட்ட எல்லாரும் ஒரு கேள்வி, கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். இந்த ஆண்டில் நீங்களும் நானும் எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செய்து ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய பேங்க் பேலன்ஸ் இந்த வருஷம் உயர்ந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். உடம்பு அதை விட என்ன செய்திருக்கு? ட்ரெஸ் கோடு அதை விட மெரிட்ல இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாம் சொல்லுகிறது நான் ஃபுல் டைம் ஊழியக்காரன். பரலோகத்தில் கிடைக்கிற அவார்டுல ரிவார்டுல ஆத்துமா அறுவடை செய்ததான ரிவார்டுங்கிறது அது ஒரு பெரிய ரிவார்டு. அதனால் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே நான் காவதாக அதிகாரமுள்ளவனாய் தேவனுக்காக பிரசங்கித்தான். அதை மார்க் 1:7 கூட வாசிச்சிருங்க. மார்க் 1:7. இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல ஊழியர் கூடுகைகள் அதிகாரத்துக்கு சண்டை. என்னது? அதிகாரத்துக்கு சண்டை. நாம் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு என்று நம்மை எல்லா இடங்களிலும் உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பிறந்தவன் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இப்படி ஒருவரை பரலோகம் அனுப்ப போகிறது என்பதை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணின யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், எனக்கு பின்னாக ஒருவர் வரப்போகிறார். நான் போன வாரத்தில் களக்காட்டுல ஒரு திருச்சபை 3 நாள் கன்வென்ஷன் கழித்தது. ஒரு வயதான அம்மா நின்று சொல்கிறார்கள், எனக்கு பின்பு இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு யார் என்ற கேள்விக்குறியில் இருக்கிறேன். அப்பொழுது அந்த சபைக்கு மறுமொழியாக ஆண்டவர் என்னை கொண்டு பேச வைத்தார். நமக்கு 7, 10, 70 பலத்தின் மிகுதி என்பது.
இந்த 4 விரலுக்கு இடையில நம்ம ஜீவனுடைய ஆயுசை குறைச்சு வச்சிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே மோசேக்கு பின்பதாக ஒரு யோசுவாவை தேவன் எழுப்பினது போல நம்மளை கர்த்தர் என்னைக்கு எப்பொழுது எந்த நிமிஷத்துல கூப்பிடுவார் என்று யாருக்கும் அசரன்ஸ் இல்ல. நம்ம ஸ்தானத்தில் ஒரு யோசுவாவை உருவாக்க வேண்டியது நம்ம மேல எல்லார் மேல் விழுந்த கடமை. ஒரு அல்லேலூயா. அதனால எனக்கு பின்னால ஒருவர் வருகிறாரு, அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. 6வதாக மார்க் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரமா. அது என்னென்றால் கரங்களை தட்டி அல்லேலூயா. விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்கு ராஜாவுக்காக, ராஜா இடுகிற ஆணைக்காக நம்ம பயந்து கொண்டு இருக்க சொல்ல, ராஜாவை ஒருவனை கண்டு பயப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற யோவான் ஸ்நானகன இந்த பைபிள் மெரிட்டா சொல்லுகிறது, அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பகல் வேளையில சங்கரன் கோவிலிலே ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிற கர்த்தருக்காக உண்மை உள்ளவன் என்று அறிந்து ஊழியத்தை தந்தவங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறாரு, உங்ககிட்ட நீதி இருக்கா? உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய நீதி, உன் சபைக்கு செய்ய வேண்டிய நீதி, உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நீதி, உனக்கு செய்ய வேண்டிய நீதி செய்கிறாயா? பரிசுத்தமாயிருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு பகல் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஆவியானவர் விளம்பி தருகிறார். நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். யோவான் ஸ்நானகன் நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 35. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 35. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிற. போதும் 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 போதும். இப்ப நம்மள வந்து விசுவாசி கேட்கிறாங்க, பிரதர் எப்படி இருக்கு ஊழியம்? ஓ ஏதோ ஊழியம். அல்லேலூயா. இன்னைக்கு பகல் நிறைஞ்ச இடத்துல இன்னைக்கு இவ்வளவு விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில தமிழக மண்ணில் தந்ததற்கு ஒரு பெரிய ரகசியம் உண்டு. 2 காரியம். அதுல ஒண்ணை மட்டும் நான் சொல்லுறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசு. நான் என் வீட்டம்மா கன்சீவா இருக்க சொல்ல, நானும் வீட்டம்மாவும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நான் ஸ்கூல் ஸ்டடியில நான் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு ட்வின்ஸ்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாது, ரெட்ட பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு ஆண்டோட சொன்னோம். அப்படி பிள்ளைகள் 3.5 வயசாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அன்னைக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் உண்டியல் சேர்க்கக்கூடிய அனுபவம் எனக்கு உண்டு. அப்படி கொஞ்சம் உண்டியல் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த உண்டியலை உடைச்சு பார்த்தா பிள்ளைகளுக்கு ஃபீஸும் ஒரு யூனிஃபார்ம் வாங்குவதற்கான பணம் மட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கனவு இங்கிலீஷ் மீடியம். அது சாதாரண கனவு இல்லை, அது ஒரு மாஸ்டர் டிகிரிக்கான, அது ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்த உள்ள ஜெபம். ஸ்கூலுக்கு டெய்லி போறாங்க. ஒரு லைட் கலர் யூனிஃபார்ம். டெய்லி பாஸ்டம்மா சாயங்காலம் வர சொல்லது பிள்ளைகள் அழுக்காயிடும், டெய்லி வாஷ் பண்ணுவா. நாங்கள் வாடகைக்கு இருந்த அந்த வீட்டுக்காரங்களும் எங்களை மாதிரி கேரளாக்காரங்க. அந்த அமைச்சு வந்து என் வீட்டம்மா கிட்ட ஒரு கமாண்ட் அடிப்பா, ஆணையை வாங்குவானா துரட்டிய இங்கிலீஷ் மீடியத்துக்கு படிக்க வைப்பானா பிள்ளையர, அவன் ஒரு யூனிஃபார்ம்ல டெய்லி அவளை அளக்க வைப்பானா. பாசமா ஊழியத்தை முடிச்சு வர சொல்ல என்கிட்ட சொன்னா, அடுத்த நாள் காலையில் பிள்ளைகளை 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி நேர்முழங்காலிலே நான் இருக்கிற வீட்டுக்குள்ள குனிஞ்சு தான் உள்ள போக முடியும். நானும் பாசமாவும் கையோடு கை கோர்த்து ஜெபம். ஆண்டவரே, எங்க மாமா அன்னைக்கு கல்ஃபில் தான் இருக்கிறாரு. என் சகோதரர்களும் நல்ல கனமான ஊழியத்தில் இன்னைக்கு அவர்களை நல்ல உயர்த்தி வச்சிருக்கிறாரு.
இவங்களை யாரும் தேடி ஆண்டவரே தமிழக மண்ணுக்கு வரலப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஜபம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எங்கள் வீடு ஒருவர் கதவை தட்டினார். ஒரு அம்மா ஒரு பிள்ளையோடு வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு கிராஸ் கேள்வி எனக்கு அடிச்சு, உங்களுக்கு எத்தனை ரூபா சம்பளம், எவ்வளோ கிலோ அரிசி வாங்குவிய, ஒரு பெரிய நீண்ட பட்டியலை அந்த அம்மா கேள்வி எனக்கு முன்னாக வைத்தது. கேள்விக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு பதில் சொன்னேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உண்மையாகவே பரலோகம்தான் அவங்களை சொல்லிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். ஐயா, இந்த ஊரில் இருக்கிற பெரிய ஊழியக்காரனை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருவார். அப்படி ஜெபம் பண்ணிட்டு என் கையில் ஒரு காணிக்கை தந்தது. இன்றைக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த காணிக்கை எத்தனை ரூபா தெரியுமா? 1510 ரூபாய். அந்த விசுவாசம் இன்னைக்கு என் வண்டியில் கையில் டிக்கெட்டுக்கு பைசா இல்லாட்டையும் வண்டியில் ஏறக்கூடிய விசுவாசம் தந்திருக்கிறாரு. எலியாவுக்கு மாத்திரமல்ல காக்கை, இங்க இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கு காக்கையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா தேவ சமூகத்துக்கு முன்பதாக ஒரு அனலுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நான் என்னுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் 7 கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசப்பா யாருதான் பிறந்தாரு? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஏசப்பா யார்கிட்ட பிறந்தாரு? ஸ்திரீயின் வித்து. நீங்களாரு? நானும் நீங்களும் ஸ்திரீயினுடைய வித்து. யோவான் ஸ்நானகனும். ஆனா ஒருத்தனை பாராட்டுகிறார். இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உங்களை பாராட்டுகிற ஒரு காலம் வரும். நம்மள செத்த வீட்டில் நின்று தான் ஊழியக்காரனை புகழுவோம். எங்க மரித்து கிடக்கிற இடத்துல தான் ஊழியக்காரனை புகழுவோம். ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ ஜீவனோடு இருக்கிற காலத்தில் உன்னை புகழத்தக்க விதத்தில் நான் சிலதை செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா அவரும் ஸ்திரீயினுடைய வித்தாக தான் இந்த பூமியில வந்தார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார்? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அவரை அந்த பதவியை அமர்த்து வைப்பது யார்? சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ். ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை ஒரு பெரிய டாப் மெரிட்டில் கொண்டு வச்சு அழகு பார்த்து அவர் வாயிலிருந்து எடுத்து சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பகல் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை நான் உண்மை உள்ளவன் என்று கண்டேன். ஒரு நாள் உன் குடும்பம் உன்னை அங்கீகரிக்கல, உன் உறவு உன்னை அங்கீகரிக்கல, உன் திருச்சபையும் உன்னை அங்கீகரிக்காதிருந்த காலத்துல மலை மேல் இருக்கிற பட்டணமாக உன்னை கொண்டு வச்சிருக்கிறேன். ஆனா உன்னை சாதாரணமா இல்ல, இந்த யோவான் ஸ்நானகனை காட்டில் ஒரு படி உயர்த்தி வைக்க விரும்புகிறேன். நீ இந்த கர்த்தருக்கு உண்மையான ஊழியக்காரனாக மாறுவாயா என்று ஆண்டவர் இந்த பகல் கேட்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மத்தேயு 14ஆம் அதிகாரம் கடைசியாக 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமே. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் கவனிக்கணும். நான் அதில் ஒரு காரியம் கூட எக்ஸ்ட்ரா சொல்லுதேன். இவன் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினான் என்றோ, எத்தனை சபையை ஸ்தாபித்தான் என்றோ, எத்தனை ஊழியக்காரனை உருவாக்கினார் என்று பவுல போல எந்த பேக்ரவுண்ட் இல்லாவிட்டாலும் அவன் ஜெபமணி யாராவது விடுதலை பெற்றார்கள் என்று நானும் நல்ல ஸ்டடி பண்ணேன். ஒரு மனுஷனையும் நான் காணேன். ஆனால் கடைசியாக அவன் இரத்த சாட்சியாக தேவனுக்காக மரித்தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, இந்த ஆண்டை தொடங்கினவர்கள், கனவோடு தொடங்கினவர்கள் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட ஸ்தானத்தில் நான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன்.
உனக்கு நல்ல வேத அறிவை கொடுத்தேன், வேத ஞானத்தை கொடுத்தேன், நீ ஊழியம் செய்வதற்கான எல்லா முகாந்திரத்தையும் உனக்கு தந்தேன். ஆனால் இந்த ஆண்டில் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கர்த்தர் கேட்கும் பொழுது, ஒருவனுக்கு 5 தாலந்தையும், ஒருவனுக்கு 2 தாலந்தையும், ஒருவனுக்கு 1 தாலந்தையும் கொடுத்து எஜமானன் தூர இடத்திற்கு போனார். திடீரென்று எஜமானன் வந்து, உனக்கு 5 தாலந்தை கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? அவன் சந்தோஷத்தோடு வந்து சொல்கிறான், எனக்கு கொடுத்த தாலந்துகள் 5, நான் அதை கொண்டு வியாபாரம் பண்ணினேன், உழைத்தேன், அதிலே என் குடும்பத்தை எல்லாம் நான் போஷித்தேன், அதோடு கூட சேவிங் 5, இப்போ என்கிட்ட 10 உங்க கையில் கொடுக்கிறேன். எஜமானன் சொன்னார், நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ சிம்பிளான கொஞ்ச காரியத்தில் நீ உண்மையுள்ளவனாயிருந்தாய், உன்னை நான் அதிகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன், எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2 தாலந்து உள்ளவனும் அப்படி வந்து சொல்ல, அவனையும் இதே வார்த்தையிலே கர்த்தர் அந்த எஜமானன் சொல்ல, கடைசியாக ஒருத்தன் வந்து சொன்னான், நீர் விதைக்காத இடத்துல நீர் என்ன செய்கிறவர்? விளைய செய்கிறவர். கடைசியில் அந்த வேர்டை அவர் அந்த அந்த ஃபுல்ஃபில் பண்ண சொல்றாரு. நீ இதை கொண்டு பேங்கில் கொண்டு போட்டிருந்தா கூட என்ன கிடைச்சிருக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட என்கிட்ட பேசியிருக்கிறார் என்பது 100% நம்புகிறேன். இன்னைக்கு பகல் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், மகனே மகளே, உன்னுடைய வாழ்வினுடைய பேக்ரவுண்டு எல்லாரும் தூக்கி தூர எறிந்த பொழுது, உன ஊரில் ஒரு அங்கீகாரமான ஊழியத்தை தந்து, ஒரு அங்கீகாரமான ஒரு பதவியை தந்து, நீயும் சபைக்கு ஒரு கால் பண்ண சொல்ல, சபை நிரம்பி வழியத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்தினாரே. இந்த இயேசுவுக்காக ஆத்துமாவை அறுவடை செய்கிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக வாழும் பொழுது, ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து நிச்சயம் நாம் மாற்றப்படுவோம். அவர் ஒரு நாள் வருவார். அவர் வரும் பொழுது மரித்தவராகிய சிறியவரையும் பெரியவர்களையும் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க கண்டே. அவர் வரும் நாளில் தேவ சமூகத்தில் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர் யார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிலத்தை உழுகிறது போல ஒருவர் உங்களுக்காக உழப்பட போகிறார். 40க்கு 1 அடி குறைய 39 அடிகள் காய்பாவினிடத்திலே, கன்னாவினிடத்திலே, ஹேரோதுவினிடத்திலே, காய்பாவினிடத்திலே, சன்னத்திரிய சங்கத்திலே அலக்களிக்கப்படுவார். அவர் தன்னை சிலுவையின் கடைசி பரியந்தமும் கோல்கதா என்று சொல்லப்படுகிற, கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற இடத்தில் தன்னை அவர்கள் அடித்ததனால அவர் மரிக்கல, தன் ஜீவனை விட்டார் என்று இந்த பைபிள் படிப்பிக்கிறது. அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் வரப்போகிறார். அவர் வரும் நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிதான் நம்மிடத்தில் கர்த்தர் கேட்கிறாரு. நீ ஒரு யோவான் ஸ்நானகனை போல சிலதை தேவனுக்கு செய்வதற்கு நீ சமர்ப்பித்தால், பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட சரீரம் பத்மோ தீவில் கிடக்க சொல்ல, ஆவிக்குள்ளான யோவான் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் எழுதுகிறான். பளிங்குக்கு ஒத்தான தங்க தெருவான ஒரு இடத்துக்கு நாம போக வேண்டும். பிரசங்கிக்கிற நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகாட்ட, விசுவாசி நம்மளை பார்த்து ஒரு நாள் ஏளனமாய் சிரிக்கத்தக்க விதத்தில் ஆகிவிடாதபடி 66 புத்தகத்தில் 65 புத்தகத்தில் ஆண்டவர் கண்டிஷனை எல்லாத்தையும் இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு 66வது புத்தகமாகி வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் மனுஷனை நம்மளை எல்லாரும் லிபரலா விடுகிறார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யணும். இப்போ பாஸ்டர்மாருக்கு பலருக்கு 2 ஆகும். எதிர 2 வண்டி இருக்கிற மாதிரி டபுள் ஆகும். நான் அதை ஓப்பன் பண்ணி சொல்ல ஆசைப்படலை. பாஸ்டர்ஸ், நம்ம ஒரு நாள் மரிப்போம். நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய சவமஞ்சத்துக்கு முன்பதாக நின்று சொன்னோம், எங்க அப்பாவை போல ஒரு பரிசுத்தவான். என் மனைவி என்னை பார்த்து சொல்ல வேண்டும்,
எனக்கு தந்த தேவ மனுஷராகிய என் கணவன் இந்த ஊர்ல பரிசுத்தமாய் வாழ்ந்து தம்முடைய கனமான பணியை செய்து போயிருக்கிறார். 66 புத்தகத்தின் கடைசி புஸ்தகம். அநியாயம் செய்கிறவன் இனி என்ன செய்யட்டும்? அநியாயம் செய்யட்டும். அக்கிரமம் செய்கிறவன் இனி அக்கிரமம் செய்யட்டும். கடைசி அண்டர்லைன் பண்ணுகிறாரு, பரிசுத்தமாகுகிறவன் இனி பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். இந்த வார்த்தையினால பரிசுத்தாவியானவர் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவார் என்று மனமாற வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் நேரம் உங்களுக்கு ஞாபகம் வரும் பொழுது ஜெபித்து கொள்ள, எனக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளை ஆண்டவர் 2 பேரையும் நல்ல பணியில ஆண்டவர் அமர்த்தி அழகு பார்த்து கனப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுக்கு விடைபெறுகிறேன். மே காட் பிளஸ் யூ. ஆமேன். அல்லேலூயா.